Dear students, I am Ravathi. 12th standard exercise 5.5 fourth sum. An engineer designed a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meter wide at the opening and the focus is placed 1.2 meter from the vertex. First one, a position coordinate system with the origin at the vertex and the x-axis on the parabola's axis of symmetry and find an equation of the parabola. Next, find the depth of the satellite dish at the vertex. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு பரபோலா ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து சேட்டலைட்டோட டிஷ்ஷோட டெப்த் வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இவங்களே கொடுத்துட்டாங்க, இட் இஸ் ஒன் ஆஃப் த பெரபோலிக் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு. அப்போ பெரபோலிக் கிராஸ் செக்ஷன் அப்படின்னாவே இது ஒன் ஆஃப் த ரைட் ஓப்பன் பெரபோலாவாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ரைட் ஓப்பன் பெரபோலா கிடைச்சிச்சு அப்படின்னா y² = 4ax அப்படிங்கிறத நம்மளோட பெரபோலிக் ஈக்குவேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து ரைட் ஓப்பன் பெரபோலாவோட ஷேப். இப்போ இதில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அந்த சேட்டலைட்டோட வைடு வந்து 5 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மொத்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஸோ மேலே இதிலேருந்து இதுக்கு உண்ட டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இருக்கும். கீழே இதுலேருந்து இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இருக்கும். இதுக்கு நேம் கொடுத்துடலாம். அதே மாதிரி வேர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வந்து 1.2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன்னு கொடுத்துடலாம் ஃபோக்கஸ். அப்போ இதுக்கு பின்னு நேம் கொடுத்துடலாம், இதுக்கு சி, இதுக்கு டின்னு கொடுத்துடலாம். இப்போது இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிவன் டயக்ராம். இப்போ இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த டயக்ராமுக்கு உண்டான பெரபோலிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் டெப்த் ஆஃப் த சேட்டலைட் 0 to b வரைக்கும் இருக்கக்கூடிய டெப்த் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்போது இதுலேருந்து 0 to b வரைக்கும் இருக்கக்கூடிய டெப்த் வந்து எக்ஸு, அது நமக்கு தெரியாது. b to c வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் வந்து 2.5. அப்போ இங்கே கிடைக்கிற பாயிண்ட் வந்து x1, 2.5 அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் கிவனுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற டயக்ராம். இப்போது இதிலே கொடுத்துட்டாங்க கிராஸ் செக்ஷன் பரபோலா அப்படின்ட்டு. அப்போது கிராஸ் செக்ஷன் பரபோலா அப்படின்னா சொல்யூஷன் வரும்போது இட் இஸ் அன் ரைட் ஓப்பன் பரபோலா. அப்போ ரைட் ஓப்பன் பரபோலானா ஈக்குவேஷன் என்ன வரும்? y² = 4ax அப்படிங்கிறது தான் இதோட ஈக்குவேஷன். சரி, அவங்களே வந்து ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க 1.2 மீட்டர் அப்படின்னு. அப்போது வாட் இஸ் ஏ? 1.2 மீட்டர். தென் ஓஏ வந்து 1.2 மீட்டர், பிசி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2.5 மீட்டர். ஓகே, ஸோ வித் ஆஃப் த டிஸ்க் வந்து மொத்தமாக 5 மீட்டர். வித் ஆஃப் த டிஸ்க் = 5 மீட்டர். இப்போ நம்ம வந்து இந்த ஏவை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓவர் ஆயிரும். ஸோ இந்த டயக்ராம் y² = 4ax-ல் y² = 4 × 1.2 × x. தென் y² என்ன கிடைக்கும்? 4 2s are 8, 4. அப்போ 4.8x அப்படின்னு கிடைக்கிறது தான் ஈக்குவேஷன் 1. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டெப்த் ஆஃப் த சேட்டலைட், அதாவது ஓபியோட டெப்த்து. அப்போ ஓபியோட டெப்த்தை கண்டுபிடிக்கிறோன்னா பி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சின்ஸ் அதோட பாயிண்ட் என்னது? x1, 2.5 லைஸ் ஆன் ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1ல் இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? இது x1, இது y1. அப்போ yக்கு பதிலாக நம்ம 2.5 the whole square சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் = 4.8. எக்ஸுக்கு பதிலாக x1 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 2.5 × 2.5 = 4.8 × x1. அப்போ அந்த 4.8 வந்து மல்டிபிள் இருக்கிறது இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகும் = x1. ஸோ இதுதான் நம்ம கிடச்சிருக்கிற ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 6.25 / 4.8ன்னு கிடைக்கும் x1ஓட வேல்யூ. தென் x1 = இந்த 6.25 × 4.8 வந்து ஹோல் நம்பர் ஆக்கியும் நம்ம டிவைட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1.3 மீட்டர்.
அப்போது அந்த சேட்டலைட்டோட டெப்த் எவ்வளவு? டோட்டலாக 1.3 மீட்டர். Therefore depth of the satellite dish at the vertex அப்படின்னு வரும்போது 1.3 meter. It is a final answer. Thank you.